ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் தன்னை பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. ஏண்டா உங்களுக்கு ஆக விசுவாசம் உங்களோட பிள்ளைகள் தான். கூப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளே என்ன உயிர் பிரிகிற நேரம். ஒரு மகன் கேட்டார், வாப்பா எப்படி இருக்குது சக்கராத்? நீங்க சொல்லுவீங்களே சக்கராத்தை பத்தி ஒருத்தட்ட கேட்கணும். சொன்னார், மகனே ஒரு ஊசிட ஓட்டைக்குள்ள நுழைன்னு சொல்லப்படுது. எப்படி நுழைகிறதுனா வானம் எனக்கு கீழே விழுறது போல இருக்குது மகனே அப்படின்ட்டு பிள்ளைகளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே என்னுடைய ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீ. என்ன சொல்லி கொடுக்கிறார்? என்ன ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீங்க. என்னுடைய கபர் அடிய ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என் கபர் அடிய நில்லுங்க. ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு மாடு அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? குறைஞ்சது 3 மணி நேரம் பிடிக்கும். என்ன பிள்ளைகளை மத்தவங்க போயிடுவாங்க, மத்தவங்க பிஸியில வருவாங்க, 1000 வேலையில வருவாங்க, கபர்ஸ்தானுக்கு வரமாட்டாங்க சில நேரம். உங்களோட பிள்ளையை தான் நீங்க பழக்கி வைக்கிறோம் சகோதரர்களே. சொன்னார், பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே என்ன கபர் அடிய நீங்க ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவு நில்லுங்க. என்ன அமல் செய்யணும் அந்த நேரம்? எனக்காக இஸ்திக்ஃபார் செய். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ தூபு இலைஹ். ஜனாஸா ஒன்று அடக்கப்படும் பொழுது நீங்க கபர்ஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, எங்கேயாவது ஓரத்துல இருந்து இஸ்திக்ஃபார் செய், பேசிட்டு இருக்காது. ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த ஜனாஸாவுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுடைய செருப்பு சத்தம் கேக்குது. என்ன கேக்குது? செருப்பு சத்தம் இருக்குது, இது கேட்கும். அந்த அளவு காது கூர்ம ஜனாஸாவுடைய. இது பயப்பட தேவையில்லை யாரும், இது ஒரு அறிவு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த அறிவு. நாங்க படிச்சு கொள்ளோம், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்போம். கண்ணியமிக்க சகோதரர்களே, காதுக்கு செருப்பு சத்தம் கேக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே அந்த கபருக்குள்ள 2 மலக்கு வந்துருவாங்க. கபருக்குள்ள 2 மலக்கு உடனே வந்துருவாங்க. யார் மலக்குடைய பேர் என்ன? முன்கர் நகீர். வந்து என்ன செய்வாங்க? ஃபயுக்இதானிஹி, அப்படியே என்ன உட்கார வைப்பாங்க. நான் வைங்கிற உதாரணமா, உங்கள்ட்ட பயம் வந்துரும், உங்களுக்கு உட்கார வைப்பாங்க. நடக்க போகுது, எல்லாருக்கும் தான் நடக்க போகுது. உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு என்ன செய்வாங்க? கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஹதீஸ்ல 2 தங்கம் வந்திருக்கு. அந்த மலக்கு அஸ்வதான் அஸ்ரகான். அந்த 2 மலக்கும் கருப்பு மலக்கு. என்ன கலர் மலக்குட? ரெண்டாவது அஸ்ரகான். அந்த 2 பேருடைய கண் 2ம் நீலம். இந்த வீட்டுக்குள்ள தனியா நான் இருக்கிறேன், கருத்த ஒரு ஆள் நீல கண்ணோட வந்தா நான் சந்தோஷப்படுவேனா பயப்படுவேனா? சும்மா யோசிச்சு பாரு. தனியா இருக்கிறேன், கருத்த 2 பேர் வராங்க, கண் 2 நீலம். இப்ப நான் எங்க ஓட? இப்ப கபருக்கிறது எங்க ஓட? வெளியே கூப்பிடுவா, பஸ் வா, கூட்டாளி வா, என் வைஃப் வான்னு கூப்பிடுவா? இல்ல, நான் தனியா ஆயிட்டேன். இப்ப அந்த தனிமையை சகோதரர்களை இப்ப யோசி. சகோதரர்களை நடக்க போகுது. 2 மலக்குகளும் வந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க? இப்ப ஹதீஸ்ல வந்திருக்கு சகோதரர்களே, 4 கேள்வி தான் கேட்பாங்க. எத்தனை கேள்வி கேட்பாங்க? 4 கேள்வி தான் கேட்பாங்க. அந்த 4 கேள்வியை உலகத்துல தயாராகும். முதலாவது கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உங்களோட ரப் யார்? உடனே முஸ்லிம் மூமி பயப்படுவாரா? உடனே சொல்லுவார், ரப்பி அல்லாஹ். இரண்டாவது கேள்வி கேட்பார், மா தீனுக்க, உங்களோட மார்க்கம் இது. இவர் சொல்லுவார், பதில் உடனே என்ன சொல்லுவார்? தீனியல் இஸ்லாம். மூன்றாவது கேள்வி கேட்பார், மன் நபியுக்க, அல்லது மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பப்பட்டாரே நபி, ஒரு ஆள், அவர் யார்? உங்களுக்கு ஒரு நபி ஒன்று அனுப்பப்பட்டாரே, அவர் யார்? உடனே சொல்ற ரசூலுல்லாஹ், எங்க தூதர், அப்படி சந்தோஷமா சொல்லுவார். மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி கேட்பாங்க, முக்கியமான கேள்வி, வமா இல்முக்க, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்களோட ரப்பு அல்லாஹ் அண்டு, உங்களோட மார்க்கம் இஸ்லாம் அண்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் உடனே சொல்லுவார், என்ன தெரியுமா? கரஅது கிதாபல்லாஹி ஃபஆமன்து பிஹி வஸத்தக்த், நான் குர்ஆன் ஓதின உலகத்துல ஓதி அதை உண்மைப்படுத்தி நம்பினேன், அதால எனக்கு தெரியும். இந்த 4 கேள்வியை கேட்டதோட பதில் சொல்லிட்டோம் தானே, மாஷா அல்லாஹ். உடனே இவருக்கு 6 வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும். உடனே எத்தனை வகையான இன்பங்கள்? 6 வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும். முதலாவது இன்பம் சகோதரர்களே சொல்லப்படும், ஃபஅஃபிஷூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய விரிப்ப விரிங்க. இப்ப உடனே நீங்க இங்க பாய் விரிச்சிருப்பீங்க, பழைய பாய், கொஞ்சம் எடுங்க பாய் எல்லாம். ஃபஅஃபிஷூஹு மினல் ஜன்னah, முதலாவது நன்மாராயம், சொர்க்கத்துடைய விரிப்ப விரிங்க. இரண்டாவது நன்மாராயம், ஃபஅல்பிஸூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய உடுப்பாடுங்க, கஃபன கலத்துங்க, எல்லாம் மாற்றப்படும் சகோதரர்களே உடம்புக்கு. இரண்டாவது ஃபஅல்பிஸூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய உடுப்பாட்டுங்க, இரண்டாவது நன்மாராயம். மூன்றாவது நன்மாராயம், இவருடைய கபருக்கு சுவர்க்கத்தில் இருந்து ஓட்டையால காத்து வந்துட்டே இருக்கும். எங்க இருந்து காத்து வரும்? சொர்க்கம் போல எல்லாரும் மௌத்தானுமே, உலகம் அழியணும், அது வரைக்கும் இவர் வாழணும் கபர்ல, நான் வாழணும், நீங்க வாழணும். சுவர்க்கத்திலிருந்து கபருக்கு ஒரு துவாரம், அதால காத்து வந்துட்டே இருக்கும், சொர்க்க காற்று. இதை அனுபவிச்சு கொண்டே இருப்பார். மூன்றாவது சகோதரர்களே, ஃபஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னah ஃபயதீஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா, சொர்க்க மனம் வாட உடம்புக்கு வந்துட்டே இருக்கு. எத்தனாவது இன்பம் இது? மூணாவது இன்பம். நாலாவது இன்பம் சகோதரர்களே, அவர் கபர்ல இருக்கும் பொழுது அப்படியே கபர் விசாலமாகும்.
எவ்வளவு கபர் விசாலமாகும் தெரியுமா? எவ்வளவு தூரம் உங்களுக்கு பார்க்கணும் அவ்வளவு விசாலமாயிரும். கபர் இறுக்கமாக இருக்காது, நல்ல விசாலம், எவ்வளவு சந்தோஷம் இருப்பவருக்கு எல்லாம் நடக்குது. இப்ப கபருக்குள்ள எத்தனாவது இன்பம் இது? 4வது இன்பம். 5வது இன்பம் சகோதரர்களே, ஒரு அழகான மனிதர் ஒருத்தர் கபருக்கு வருவார். இப்ப அழகான மனிதர், ஹசனுல் வஜ், ஹசனு சியாம், நல்ல உடுப்பு உடுத்து, தய்யிபுர் ரீஹ், நல்ல மனுக்கு அத்தர் அவர்கிட்ட. அவர் வந்து சொல்லுவாரு, பாப்பா நன்மாராயம் பெறுங்க. அப்ப இவர் கேட்பாரு, நீங்க யாரு? ஏன்னா 2 மலக்கு வந்துட்டு போயிட்டாங்களே. இவர் கேட்பாரு, நீங்க யாரு? அழகான உடுப்பு உடுத்து, மனம் வருது, நீங்க யாரு? அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அன அமலுக சாலிஹ், நீங்க உலகத்துல செஞ்ச சாலிஹான அமல் தான். நீங்க தொழுவீங்க, நோன்பு பிடிச்சீங்க, ஜகாத் கொடுத்தீங்க, சதகா கொடுத்தீங்க, குர்ஆன் ஓதினீங்களே, இந்த சாலிஹான அமல் தான். அவர் சொல்லுவார் உடனே, சகோதரர்களே, ரப்பி அகிமிஸ் ஸாஅ ஹத்தா அர்ஜிஅ இலா அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ் கியாமத்தை உருவாக்கி அவசரமா என் குடும்பத்திட்ட பிள்ளைகிட்ட நான் போகணும். என்ன உள்ளுக்கு தனியத்தானே. கண்ணியமிக்க சகோதரர்களே, 6வது இன்பம், 5வது இன்பம் சொர்க்க நன்மாராயம் கிடைக்கும் கபரிலே. 6வது இன்பம் சகோதரர்களே, கபர் அப்படியே வெளிச்சமாக மாறிவிடும். அவர் 4 கேள்விக்கு பதில் சொல்லணும். 6 வகையான இன்பங்கள் அல்லாஹ் தருவான். எத்தனை வருஷம் பர்சக்ல வாழ்றது சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வஃபாத்தானாங்க. இன்று வரை கபருக்குள் எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 1400 வருடம் கபர்ல இருக்கு. இன்னும் கபருடைய வாழ்க்கை முடியல, பர்சக் முடியல. எங்களுக்கு என்ன நடக்க போதோ தெரியாது.